எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டிருந்தோமோ அதுதான் இப்போ எங்கட நாட்டுக்குள்ள நடந்திருக்குது. திரும்பவும் இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு கியூஆர் முறைமை பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இன்றைக்கு இருந்து நடைமுறைக்கு வருது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி இன்றைக்கு காலையில இருந்து இலங்கையினுடைய எல்லா பகுதிகளில் எந்த பெட்ரோல் செட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் கட்டாயமா கியூஆர் முறைமையில தான் உங்களால பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின கியூஆரை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதே கியூஆரை பயன்படுத்த முடியுமா? அதுக்கு என்ன செய்யறது? இல்லாட்டி நான் என்னோட வாகனத்தையோ இல்லாட்டி ஃபோன் நம்பரையோ மாத்திட்டேன்னு சொன்னா திரும்ப எப்படி புது கியூஆருக்கு ரெஜிஸ்டர் பண்றது, அந்த கியூஆர் எப்படி பெற்றுக்கொள்றது, அதே மாதிரி எனக்கு எவ்வளவு பெட்ரோல் கிடைக்கும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்குதானே. அந்த கேள்விகளுக்கான பதிலையும் இந்த கியூஆர் சிஸ்டத்தை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, புதிய கியூஆரை இல்லாட்டி ஏற்கனவே பயன்படுத்தின கியூஆரை எப்படி பெற்றுக்கொள்றன்றத இந்த வீடியோல முழுமையா தெளிவா விரிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல முழுமையா நாங்கள் பார்க்க போறோம். என்னடா முதல்ல இருந்தே விரிவா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதே நேரத்தில் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான அப்டேட்ஸாக பார்க்கறதுக்கு இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துக்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் ஒரு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இதை தெரிஞ்சு கொள்ள எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும். ஓகே, மார்ச் மாதம் 15ஆம் தேதி மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா, இஸ்ரேல் விசஸ் ஈரான் போர் ஆரம்பிச்சு இந்தியாவோட 16வது நாளை கடந்து போய்கொண்டிருக்குது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸை மூடி அங்கே வரக்கூடிய கப்பல்கள் மேலே தாக்குதலை நடத்துவோம் என்று எச்சரிச்சிருக்கிறபடியா, தாக்குதல் நடத்தி கொண்டும் இருக்கிறபடியா, அந்த பகுதியால் வரக்கூடிய உலகத்திட 5ல் 1 பகுதியான எரிபொருள், எரிவாயு இது ரெண்டுமே வெளியில வர முடியாததால் தான் இப்ப உலக நாடுகள் பெரிய அளவில் பொருளாதார சரிவையும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடையும் பல உலக நாடுகள் எதிர்நோக்கி கொண்டிருக்குது. முக்கியமா எங்கட ஆசிய நாடுகள் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்ல தான் அதிகமான இந்த பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுக்கான தட்டுப்பாடு தொடர்ச்சியா நிலவி கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில எங்கட நாட்டுக்குள்ளையும் இலங்கைக்குள்ளையும் ஏற்கனவே தெரியும், இலங்கைக்குள்ள 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது ஏற்பட்ட எரிபொருள், எரிவாயு தட்டுப்பாடு மாதிரி திரும்பவும் இலங்கைக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கொஞ்சம் உருவாகி இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் யார்கிட்ட இருந்து எரிபொருளை வாங்கி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்தியா, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் இருந்து தான். ஸோ இந்த நாடுகளுக்கும் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறபடியா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் மூடப்பட்டிருக்கிறபடியா, கச்சா எண்ணெய் பெற்றுக்கொள்றதுல சிக்கல் இருக்கிறபடியா அந்த நாடுகள்கிட்ட இருந்து எங்களாலையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி இப்போ உருவாகி போய்கொண்டிருக்குது. ஆனால் 2 நாட்டினுடைய அரசாங்கமும், இத்தனைக்கும் 2 அரசாங்கமும் என்ன சொல்றார்கள்னு சொன்னா, எங்கள்கிட்ட போதிய அளவுக்கான கையிருப்பு இருக்குது, மக்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான பெட்ரோலியத்தை வழங்க எங்களால் முடியும், நீங்க எங்கட யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட், எங்கட கையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கமும் சரி, இந்தியாவினுடைய அரசாங்கமும் சரி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எதுக்காக கியூஆர் சிஸ்டம் நடைமுறைக்கு வந்தேன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடுன்ற மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாயிருக்கிறபடியா, ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாயிருக்கிறபடியா எல்லா மக்களுமே எரிபொருள் நிலையங்களில் போய் நிற்கிறார்களானே. அப்படி நிற்கும் போது அங்க தேவைக்காக நிற்கிற மக்களோட எண்ணிக்கையை விட ஒரு அளவான மக்கள் தேவைக்காக நிற்கிறார்கள். அதே நேரத்தில் கருப்பு சந்தை நடவடிக்கைகளுக்காக அங்க பெட்ரோலியத்தை வாங்கி கொண்டு போய் அதிகமான விலைக்கு பெட்ரோலை விற்கிறதுக்காக சில பேர் பெட்ரோலியத்தை அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, பெட்ரோலுக்கான விநியோகம், பெட்ரோல் விநியோகத்தை அதிகமாக விநியோகிக்க வேண்டிய தேவையும் உருவாகுது. அதே நேரத்தில் சரியான முறையில் தேவைப்படுற மக்களுக்கும் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. இந்த முறைமையை கட்டுப்படுத்துறதுக்காக தான், கருப்பு சந்தையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இப்போ இலங்கைக்குள்ள கியூஆர் முறைமை இன்றைக்கு இருந்து நடைமுறைக்கு வருது. இந்த கியூஆர் கோட் சிஸ்டத்தில் எப்படி நான் பதிவு செய்து கொள்றது, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கான கியூஆரை பெற்றுக்கொள்றது, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பழைய கியூஆரை எப்படி நான் பெற்றுக்கொள்றது, இது ரெண்டையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதலாவது உங்களோட கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து fuelpass.gov.lk என்று சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது வெப்சைட் கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி கொண்டிருக்கிறபடியா கொஞ்சம் லோட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் முதலாவது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவது வெஹிக்கிள் லாகின். இது ரெண்டும் என்னென்னு சொன்னால், ஒன்று நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, உங்களோட வாகனம் புதுசாக இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் பதிவு செய்யலை, இல்லாட்டி நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் புதுசாக கியூஆர் கோட் வேணுமென்றார்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. அப்படி இல்லை ஏற்கனவே இருந்த கியூஆர் கோடு தான் நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொன்னால் வெஹிக்கிள் லாகின்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. வெஹிக்கிள் லாகின்ன்றதை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க 2 விஷயம்.
ஒன்று உங்களோட ஃபோன் நம்பர் அதே நம்பராக இருக்கணும், ரெண்டாவது நீங்கள் பயன்படுத்தின வாகனமும் அதே வாகனமாக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் QR கோடுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ முதலாவது இந்த வெஹிக்கிள் லொகினை பார்த்துடலாம். ரெண்டுமே ஈஸி தான். முதலாவது வெஹிக்கிள் லொகினை பார்க்கலாம். வெஹிக்கிள் லொகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தொலைபேசி இலக்கம் ஃபோன் நம்பரை கொடுக்க போகிறீங்க. கொடுத்து நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கான QR கோட் அங்கே வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு பிறகு உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பகுதி இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட NIC நம்பர், உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்கு தானே, அந்த அடையாள அட்டை இலக்கத்தை முழுமையாக கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சைட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பாஸ்போர்ட்டோ லைசன்ஸோ எதையுமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களோட இருக்கிறத கிளிக் பண்ணி கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட தொலைபேசி இலக்கத்தை கொடுப்பீங்க. அதை கொடுத்து கீழே சென்ட் OTP என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான OTP வரும். கீழே OTP-யை கொடுத்து நீங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு உங்களோட பெயர், முழு பெயர், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து அட்ரஸ், உங்களோட முகவரி கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு பிறகு கீழே நெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களினுடைய வாகனத்தினுடைய விவரங்கள் ஓப்பன் ஆகும், வெஹிக்கிள் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட வாகனத்தினுடைய நம்பர் பிளேட் இலக்கம், உங்களோட வாகன நம்பர் கொடுப்பீங்க. அடுத்ததாக வாகன வெஹிக்கிள் டைப், என்ன வாகனம்ன்றதை கொடுப்பீங்க. அடுத்தது செஸ் நம்பர், வாகனத்தினுடைய செஸ் நம்பர் இருக்குன்னு தானே, அந்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கீழே உங்களோட வாகனத்தினுடைய ஃபியூல் டைப், பெட்ரோலா இல்லாட்டி டீசலான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிங்கன்னு சொன்னால் ஐ அக்ரி டு த கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களோட QR கோட் அங்கே ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கு கீழே உங்களால் எவ்வளவு ஃபியூல், எவ்வளவு நீங்கள் பெட்ரோலோ டீசலோ பெற்றுக்கொள்ள முடியும், உங்களோட வாகனத்துக்கு எவ்வளவு அங்கே அலோவ் பண்ணப்பட்டிருக்கின்றது கீழே ஃபுல்லாக வரும். அதே மாதிரி பேலன்ஸ், எவ்வளவு நீங்கள் பெட்ரோலியத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிச்சம் எவ்வளவு ஒரு வாரத்துக்கு பேலன்ஸ் இருக்குன்றதும் அங்கே ஃபுல்லாகவே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் QR கோடை டவுன்லோட் பண்ணி பெட்ரோல் நிலையத்துக்கு கொண்டு போய் அதை காட்டி உங்களால் பெட்ரோல் நிலையத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இவ்வளவும் தான் இந்த QR கோடை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான இலகுவான வழிமுறை. சிம்பிளான ஒரு விஷயம் தான். யார்கிட்டையுமே கொடுத்து நீங்கள் காசுக்கோ இல்லாட்டி ஃபேக்கான வெப்சைட்லேயோ போய் அங்கே கொடுத்து உங்களை காசை இழந்துடாதீங்க. சிம்பிளான ஒரு ஸ்டெப், ஃபோன் எடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, அடுத்த கட்டம் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இதை தான் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு பெட்ரோலியம் இலங்கை அரசாங்கத்தால் ஒரு வாரத்துக்கு வழங்கப்பட போகுது, அது என்னன்றதை சொல்கிறேன். முதலாவது மோட்டார் சைக்கிள்களுக்கு ஒரு வாரத்துக்கு 5 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்படும். ரெண்டாவது கார்களுக்கு 15 லிட்டர், 3 வீலர் ஆட்டோக்களுக்கு 15 லிட்டர், வாகனங்களுக்கு 40 லிட்டர், பஸ் பேருந்துகளுக்கு 60 லிட்டர், லொரிகளுக்கு 200 லிட்டர், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் விசேட தேவையுடைய வாகனங்களுக்கு 40 லிட்டர். இந்த அடிப்படையில் தான் ஒரு வாரத்துக்கான பெட்ரோலியம் எல்லா வாகனங்களுக்குமே வழங்கப்பட போகுது. ஸோ நீங்கள் QR ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோலை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு மோட்டார் சைக்கிள்னு சொன்னால் திங்கக்கிழமை போய் நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் மிச்சம் 4 லிட்டர் உங்களோட QRல அடுத்த முறை ஸ்கேன் பண்ணும்போது அங்கே காட்டப்படும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு வாரத்துக்கான பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதில் 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது இந்த சிஸ்டம் நடைமுறைக்கு வந்தபடியா. ஒன்று, உண்மையிலேயே அரசாங்கம் சொல்கிற மாதிரி இந்த கருப்பு சந்தை நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியும். யாராலுமே இனி அளவுக்கு அதிகமாக பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பதுக்கவும் முடியாது. ஸோ கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே அத்தியாவசிய தேவை இருக்கிறவர்களால் பெட்ரோலை பெற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கும். ஜோதிச்சு பாருங்க, இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு இல்லாட்டி மன்னாருக்கு வேலைக்கு போகிற ஒருத்தருக்கு பெட்ரோலியம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கடைசி வரைக்கும் பத்தாது. ஸோ நீண்ட தூரங்களுக்கு பயணம் செய்கிறவர்களுக்கு இந்த பெட்ரோலிய பிரச்சனைன்றது தொடர்ச்சியாக இருக்குமன்றதும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த இன்னொரு முக்கியமான இந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டும் இருக்குது. என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு தகவல். நாளைக்கு இலங்கைக்கு 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோலியம் கப்பலில் வரப்போறதா இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் தெரிவிச்சிருக்கிறார். அதுக்குள்ள பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து 35,000 மெட்ரிக் டன்ஸ் இந்தியா சிங்கப்பூர்ல இருந்து நாட்டுக்குள்ள வரப்போறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதையும் தாண்டி இந்த மாத முடிவுக்குள்ள இந்த கப்பலை விட இன்னும் 3 கப்பல்களில் இதே அளவுக்கான பெட்ரோலியமும் நாட்டுக்குள்ளே வரப்போகிறதா தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி ஏப்ரல் மாத கடைசி வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ பெட்ரோலியம் தேவைன்றதை நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நாட்டுக்குள்ளே பெட்ரோலியம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட், நீங்கள் பாதுகாப்பாக தான் எங்களுடைய கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு பெட்ரோலியமும் நாட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ மக்கள் யாருமே தட்டுப்பாடு இல்லாட்டி 2022ஆம் ஆண்டில் உருவாக்கின மாதிரியான நிலைமை
உருவாகும் என்று சொல்லி பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார்கள். மறுபடியும் எனக்கு இந்த கேள்விதான் மண்டைகள் ஓடிக்கொண்டே இருக்குது. இவ்வளவு பெட்ரோலியம் வருதுன்னு சொன்னால் பிற எதுக்காக கியூஆர் முறைமை நடைமுறைக்கு வரணும், மக்களினுடைய தேவைகளுக்கு இது ஒரு பாதிப்பாக ஏற்படுத்தும் தானே என்று. கருப்பு சந்தை உருவாகும் தான், அதை கட்டுப்படுத்தணும்ன்றதும் ஒரு கட்டாயம் தான். ஆனாலும் இந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்து கொண்டே இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த பெட்ரோலியத்தினுடைய நடைமுறை நாட்டுக்குள்ளே போகுதுன்றதை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியா இப்போ ஈரானினுடைய பக்கத்துல இருந்து இன்னொரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய கப்பல்களை நாங்கள் விடுவோம் என்ற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை உலக நாடுகளோடு இல்லை, நாங்கள் சண்டை பிடிக்கிறது அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் தான். அந்த நாடுகளுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நாடுகளோடையும் இவர்களோடு தான் நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஏனைய நாடுகளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. ஸோ அந்த நாடுகளினுடைய கப்பல்கள் எங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்தா எங்களோட அனுமதியோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக நாங்கள் கப்பல்களை அனுப்புவோம் என்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ரெண்டு பக்க போரில் ஈரான் பக்கம் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே இது சார்பாண்டு கிடையாது, யாருமே சார்பாண்டு எடுத்துக்கொள்ள வேணாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஈரான் பக்கம் ஈரானால் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஈரானினுடைய முடிவாக இருந்தாலும் சரி, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான முடிவுகளாக தான் இருக்குது. நீங்கள் எங்களை அடிக்கிறீங்க, பதிலுக்கு நாங்கள் உங்களை அடிக்கிறோம், அவ்வளவுதான். நாங்கள் மக்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்ற எந்த ஒரு நோக்கமுமே எங்களுடைய தாக்குதலில் கிடையாது. அதே மாதிரி உலக நாடுகளுக்கு இந்த போரால் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக விரைவிலேயே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், எங்கட நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லி தான் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அவர்களுடைய தாக்குதலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முடிவுகளாக இருந்தாலும் சரி, ஜோஜி பாருங்க, முதலாவது நாள் அமெரிக்காவுடைய தாக்குதலையே 180 குழந்தைகள் ஈரானுக்குள்ள உயிரிழந்து போயிருந்தார்கள். முதலாவது நாளே உலக போர் குற்றத்தை அமெரிக்கா செஞ்சிருந்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானுக்குள்ளேயும் லெபனானுக்குள்ளேயும் உயிரிழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மில்லியன் கணக்கான மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தையே இழந்து இடம்பெற வேண்டிய சூழ்நிலைக்குள்ள ரெண்டு நாடுகளுக்குள்ளேயுமே போயிருக்கிறார்கள். ஸோ இந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது, அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதும் நாங்கள் கட்டாயம் அந்த போர் நடத்துவோம், இந்த போர் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம், நாங்கள் ஈரான் அடிப்பணியை வைப்போம்னு சொல்லி அவரோட ஸ்லாங் தெரிந்தானே, டான்ஸ் ஆடி சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ ரெண்டு பக்கமாக பார்க்கும்போது உண்மையிலேயே ஈரானினுடைய முடிவு சரியாக இருக்கிற மாதிரி தான் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாலையும் செனட் தரப்பில் இருக்கக்கூடியவர்களாலையும் சொல்லப்படுறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏகாதிபத்தியத்துக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் எங்கே போய் முடியுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லிடலாம். இந்த வீடியோவை நான் கேட்டுக்கொண்ட மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த விடயங்களை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.